Hello everyone, welcome back to the series of lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றிய தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் 26வது பாடத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have one more lesson to go, so I greatly appreciate all of you for your consistency in studying the parable of our Lord Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இன்றைய நாளும் கூட மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும் வசனம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட திராட்சை தோட்டத்து வேலையாட்கள், த பேரபிள் ஆஃப் த லேபர் இன் த வின்யார்ட் என்று சொல்லக்கூடிய ஊமைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஊமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆலோசனையாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஊமை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட உண்மையை இன்னும் தெளிவாக விளக்குவதற்கு ஒரு கதையை சொல்லும் கருத்தாக அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இதை பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஆன்மீக காரியங்களை விளக்குவதற்கு இந்த பூமிக்குரிய ஒரு காரியத்தை விஷயத்தை பயன்படுத்துவதுதான் ஊமையாக இருக்கிறது. ஸோ த பேரபிள் இஸ் ஆல் to reveal the heavenly things by the earthly things. அவை பூமிக்குரிய காரியங்களை கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை விளக்குவதுதான் ஊமை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஊமை என்பதனுடைய அர்த்தங்களின் இன்னொரு பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, throwing down beside, அதாவது எளிமையாக சொல்லும் பொழுது அருகில் வைப்பது. ஒரு உண்மையை விளக்குவதற்கு அதன் அருகில் வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம்தான் ஊமை என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே சமயம் நாம் மீண்டும் நினைவில் வைக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஊமைகளின் நோக்கங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் முன்னாடியே இந்த பாடத்தில் படித்திருக்கிறோம். There are 5 important reasons or the purpose of the parable. அதில் முதலாவது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, to conceal the truth. சில சமயங்களில் பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் அவர்கள் சத்தியத்தை கேட்பதற்கு தயாராக இல்லாதபடியால் அது அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாக அங்கு ஊமைகளை பேசப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, டு ரிவீல் த ட்ரூத். அதே சமயம் சில உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தவர்களுக்கு சத்தியம் அங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, டு எம்ப்ளம் த ட்ரூத். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சில சத்திய வசனங்கள் அது எப்பொழுதும் அழியாமல் நித்திய காலத்திற்கு நம்முடைய நினைவில் இருக்கும்படியாக அவைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார். உதாரணமாக, நல்ல சமாரியன், கெட்ட குமாரன் போன்ற ஊமைகள் அது இன்றைக்கு வரைக்கும் அநேக ஜனங்களுடைய இருதயத்தில் அதனுடைய ஊமைகள் பாதுகாக்கப்படுகிறது. நான்காவதாக, டு ஃபுல்ஃபில் த ப்ராபஸை. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் கூறப்பட்ட அந்த ஊமைகள், உம்முடைய வாயை ஊமைகளால் திறப்பேன் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் வண்ணமாக ஊமைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசினார். இது நிறைவேறிற்று என்பதை மத்தேயு 13:35 நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஐந்தாவதாக, டு மேக் அ செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். சில நேரங்களில் தாங்கள் செய்த தவறுகளை நீ தப்பு செஞ்சிட்டே என்று நேரடியாக நாம் குற்றம் சாட்டாமல் நாம் சொல்ல வர கருத்துக்கள் மூலமாக அவர்களுடைய தவறுகளை அவர்களாகவே உணர செய்வதுதான் ஊமை என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு மிக சிறிய உதாரணம் தான் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது மற்றும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை பற்றிய ஒரு ஊமையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். சரி பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 26வது ஊமை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, திராட்சை தோட்டத்து வேலையாட்கள். இந்த ஊமை சொல்லப்பட்ட பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வசனம். இந்த ஊமையினுடைய கருப்பொருள், the theme of the parable is God's great mercy. தேவனுடைய அற்புதமான கிருபை அப்படிங்கிறது தான் இந்த ஊமையினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. மூன்றாவதாக, இதனுடைய முக்கிய பாடம், what we going to learn from this parable. இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நமது பலன், அதாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு
கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் தேவனுடைய கிருபையை சார்ந்ததாக இருக்கிறதை தவிர நமது சேவையின் கால அளவை பொறுத்ததாக இல்லை அப்படிங்கிறதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையில அவர் விளக்கக்கூடியவராக இருக்கிறார். உதாரணமாக இந்த இந்த கருப்பொருளை நாம் தெளிவுபடுத்த, ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறான், அவன் கிறிஸ்துக்குள்ளாக அநேக வருடங்கள் வாழ்ந்து அவன் மரிக்கிறான், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அதே போல இன்னொரு மனிதனும் ஒரு நாள் மட்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறான், அல்லது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு மரிக்கப்படுகிறான். அதே அந்த நபருக்கும் மற்ற ஒரு விசுவாசியை போலவே அவனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அவை ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கு பரலோகமா, நேற்று ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு மரிக்கவனுக்கு பரலோகமா, யாருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குமானால், ஆண்டவர் இந்த உண்மையில் நமக்கு சொல்லுகிறார், அவர்கள் இருவருக்குமே நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை தான் இந்த ஒரு உண்மையில் ஆண்டவர் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ஒரு காரியத்தை இன்னும் நாம இந்த சிந்தனையில வைத்துக் கொள்வதற்காக, ஒரு மனிதன் ஒரு சுவிசேஷத்தை இன்றைக்கு ராத்திரி அவர் கேட்டு இன்றைக்கு அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், நாளைக்கு ஒரு கார் விபத்துல அந்த மனிதன் கொல்லப்படுகிறான். அப்போ அவனுடைய நித்திய பலன் என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் பொழுது, இன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு மரிக்கக்கூடியவனுடைய நிலைமை என்ன, அவனுடைய நித்திய வாழ்க்கை பற்றிய ஒரு கேள்வி என்ன? ஒரு நாள் தான் கர்த்தருடைய பந்தியை எடுத்திருக்கிறார், ஒரு நாள் தான் சபைக்கு போயிருக்கிறாரு, அப்போ அவருடைய நித்திய வாழ்க்கை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 70 வருடம் ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்து பெறக்கூடிய அதே நித்திய ஜீவனை இந்த மனிதனும் அங்கே என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான், பெறக்கூடியவராக இருக்கிறான் அப்படிங்கிறதான் ஆண்டவர் இந்த உண்மையில விளக்கக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்களில் சில போதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி அவர் ரட்சிக்கப்படுகிறார். அதே நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, அடுத்த வாரம் வியாழக்கிழமை, அந்த நபருடைய இறுதி சடங்குகளில் அவர் ஜெபம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் எவ்வளவு காலம் அங்கே கிறிஸ்துவராக வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல, மாறாக அவர் மரிக்கக்கூடிய தருவாயில் அவர் விசுவாசத்தில் இருந்தாரா என்பதுதான் அங்கு முக்கியமானதாக இருக்கிறது. அவை பிரியமானவர்களே, இந்த ஒரு ஊமையானது ஆண்டவர் நமக்கு விளக்கக்கூடிய காரியம் அங்கு ஃபைட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நம்ம விசுவாச வாழ்க்கை, நம்ம எவ்வளவு ஆண்டுகள், நம்ம அதிக ஆண்டுகள் வாழ்கிறோமா கம்மியான ஆண்டுகள் வாழ்கிறோமா என்பதில் இல்லை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடிய விசுவாசத்தை பொறுத்தே நம்முடைய நித்திய ஜீவன் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுக்குறாரு. விசேஷமாக இந்த ஊமையில், இந்த ஊமை துவங்கப்படக்கூடிய நேரங்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏனெனில் பரலோக ராஜ்யம் என்று இந்த ஊமை ஆரம்பமாகிறது. இஃப் இன் ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தை ஏனெனில் அப்படின்னு வரும் பொழுது அதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்ஃபோர் ஆர் ஃபார் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் எங்கு வேதாந்தத்தில் வருதோ அந்த இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பு பேசப்பட்ட அந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு தொடர்ச்சியாக, ஒரு தொடர்வினையாக அவர் எடுத்து வருகிறார். அவை இந்த இடத்துல கூட இந்த ஊமைக்கு ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏனெனில் பரலோக ராஜ்யம் என்று அவர் துவங்கும் பொழுது, இதற்கு முன்பு அவர் சொல்ல வந்த காரியங்கள் என்ன, இதற்கு முன்பு அவர் பேசிய வார்த்தைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள இதற்கு முன்பு ஆண்டவர் பேசின மத்தேயு 19 அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, இந்த ஊமைக்கு முன்பு அவர் இவ்விதமாக இந்த வசனங்களை கொண்டு அவர் துவங்குகிறார். ஆயினும் முந்தினோர் அநேக பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அப்போ அநேக ஜனங்கள், முந்தி வந்த ஜனங்கள், அநேகர் முந்தின ஜனங்கள் பிந்தின இடத்திற்கு செல்லுவார்கள். ரொம்ப நாள் விசுவாசிய வாழ்ந்துன்னு சொல்லிட்டு கடைசி நாட்களில் விசுவாசத்தில் வீழ்ந்து நித்திய ஜீவனை இழப்பவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அதே சமயம் பிந்தினோர் முந்தினோராய் என்று நாம் பார்க்கும் பொழுது, அநேகர் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு
அநேகர் ஒரு குறுகிய காலம் அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கலாம், ஆனாலும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியலாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊமையை ஆண்டவர் பேசி முடிக்கும் பொழுதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 20:16 இப்படியே பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ இந்த ஊமையினுடைய ஒரு கருத்துக்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 2 வசனங்கள் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் யாரை முதல் என்று நினைத்தோமோ அவர்கள் ஒருவேளை கடைசியா இருக்கலாம். யார் கடைசியாக இருப்பார்கள், நித்திய ஜீவனில் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோமோ அவர்கள் ஒருவேளை நமக்கு என்ன செய்வார்கள், முந்தி இருப்பார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க நமக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆன்மீக காரியங்களில் உயர்ந்தவர்கள் என்றும் நீங்கள் நானும் கருதும் அனைவரும் உண்மையில் அங்கே இல்லை என்பதையும் விளக்கவே கர்த்தர் முயற்சிக்கிறார். சில நேரங்களில் சில நபர்களை நாம் பார்த்து, ஓ இவர் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவாரு, இவருக்கு கண்டிப்பா நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வாக நினைக்கிறவர்கள் அங்கு கண்டிப்பாக நாம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையில விளக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் கூட ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு இளம் வாலிபனை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, அந்த வாலிபன் பாருங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாக நினைத்து நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ போய் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இளைஞன் சொல்கிறான், இவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சிறு வயது முதல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் நானும் அங்கே இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த வாலிபனை குறித்து நாம் ஆச்சரியப்பட்டிருப்போம். கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்கிறான், மோசையினுடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறான், எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்து அவன் கைக்கொள்கிறான் என்று அந்த மனிதனை குறித்து நாம் மெச்சிக்கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி மெச்சிக்கொள்ளவில்லை. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும் அவன் கை கொண்டு இருந்தான் என்று சொல்லி பார்த்தாலும் கூட அவன் கர்த்தருக்காக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விடுவதற்கு அவன் யாரில்லைங்க, அவன் ஆயத்தமாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவன் மனிதருக்கு முன்பாக அவன் உயர்வாக நினைக்கப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவன் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அவன் முழுமையாக கர்த்தர் சொன்ன அனைத்து காரியங்களையும் அவன் செய்ய அங்கு மறுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே சில நேரங்களில் நம்முடைய வேதாமத்தில் நாம் பார்க்கக்கூடிய பரிசேயர்கள், அன்றைய நாட்களில் ஜனங்கள் பரிசேயர்களை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். பரிசேயர்களுடைய விசுவாசத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கண்டு அவர்கள் மெய் சிலிர்த்து போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்கக்கூடிய இடங்கள் தெருமுனை நின்று ஜெபித்தார்கள். ஓ எப்படி ஜெபிக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் தர்மம் செய்யும் போது எக்காலங்களை ஊதுவார்கள், உபவாசிக்கும் பொழுது தங்களுடைய மூங்களை வாட பண்ணாமல் இருப்பார்கள். அப்போ ஜனங்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து, ஓ எந்த அளவுக்கு இவர் விசுவாசத்துல வாழ்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் என்று ஜனங்கள் அவர்களை மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் அவர்களை மெச்சிக்கொள்ள மாட்டார். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, மனிதர்கள் அவர்களுடைய இருதயத்தை அறியார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை அறியக்கூடியவராக இருக்கிறார். அவளுடைய எண்ணங்கள் சரியாக இல்லாத வகையிலே, அவளுடைய இருதயங்கள் கர்த்தரிடத்தில் சரியாக இல்லாதனாலே கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் கீழானவர்களாக இருக்கிறார்கள், மக்களுடைய பார்வையில் அவர்கள் மேலானவர்களாக இருக்கிறார்கள். அவை பிரியமானவர்களே, இந்த ஊமை நமக்கு சொல்ல வரக்கூடிய 2 முக்கிய கருத்துக்கள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, காரியங்களை சாதிப்பது கால அளவு அல்ல, அது விசுவாசமே அப்படிங்கிறத அவர் நமக்கு உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். த லாங்விட்டி. இன்னைக்கு அநேக நாட்கள், நான் 70 வருடம் 80 வருடம் விசுவாசியா இருக்கிறேன், 50 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன். நோ, இட்ஸ் டசன்ட் மேட்டர். இட்ஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங். நீங்கள் எவ்வளவு நாட்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு பொருட்டல்ல அப்படிங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. வாட் இட் ரியலி மேட்டர் இஸ், அது நீங்கள் கன்சென்ஸ், அதாவது கன்விக்ஷன். நீங்கள் வெறும் உரிமை கோரலோ அல்லது தொழில் முறையோ அல்லது மன உறுதியோ
நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறதான் தேவன் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன்னு நம்ம உரிமை பாராட்டுதல் இல்லை, நான் அவருக்காக இதெல்லாம் செய்தேன் என்று நம்ம செய்த காரியங்களால பாராட்டுவதில்லை. மாறாக மன உறுதி, த கன்விக்ஷன் அண்ட் த கன்சிஸ்டன்சி இன் அவர் ஃபைத், நம்முடைய விசுவாசத்துல நம்ம எவ்வளவு நாட்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே நான் ஆண்டவருக்காக 70 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்வது நமக்கு ஒரு தகுதியானது அல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் விளக்கக்கூடியதாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தர் தமது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய விரும்புவதை வேதம் காட்டுகிறது. இந்த ஊமையில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே திராட்சை தோட்டம் மற்றும் வேலையாட்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதே ஒரு காரியத்தை கர்த்தர் பிற புதிய பாட்டு வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய திராட்சை தோட்டத்தில் நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை காட்டுகிற சில வசன பகுதியில் இருக்குது. அதுல முதலாவதாக லூக்காவில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் மற்றும் மத்தேயு 7:37-38 பார்க்கும் பொழுது அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு, எனவே அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். So he prayed for the laborers to come. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்துல, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பற்றவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியினாலே எப்பொழுதும் பெருகலாயும் நீங்கள் என்ன செய்ய கடவீர்கள், இருக்க கடவீர்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பகற்காலமாய் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய கிரியையினுடைய வேலையாட்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கர்த்தருடைய ஒரு நல்ல வேலையாட்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை வசனம் அநேக நேரங்களில் சொல்லுது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது நாம் இந்த நற்கிரிகளில் நடக்க வேண்டும். தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நமக்காக ஒரு வேலை இருக்கிறது, எனக்காக ஒரு வேலை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் நமக்கு போதிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளில் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே we have to be the doer of good work and God wants us to work in his vineyard. இந்த ஒரு அடிப்படையோடு இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த வேலையாட்கள் எப்படி வேலை செய்தார்கள், அவருடைய மனப்பான்மை என்னவா இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். இந்த உண்மையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம். இந்த ஊமையை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக சில காரியங்கள், சில பொருட்கள் எதை அடையாளப்படுத்துதுங்கிறத குறிப்பிடுதுங்கிறத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது வீட்டெஜமான் என்பது ஆண்டவராகிய கிறிஸ்து, திராட்சை தோட்டம் என்பது அவருடைய சபை, வேலையாட்கள் என்பது அவருக்காக சேவை செய்கிற அனைவரும். அவை வீட்டெஜமான் அவர் மக்களை தனது திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அங்கே கட்டாயப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய குறிப்பை நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அவை வேதவசனம் நமக்கு சொல்லும் பொழுது அந்த வீட்டெஜமான் வேலை செய்யும்படி அங்கு வற்புறுத்தவில்லை. நாளொன்றுக்கு நான் ஒரு பணம் கூலி பேசுகிறேன் என்று அந்த திராட்சை தோட்டத்துக்காரரை அனுப்புகிறார். நீங்க கட்டாயமா வேலை செய்யணும் என்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம பார்க்கல, மாறாக இட் இஸ் பை their willingness. ஆகவே இங்கு நாம் வாழக்கூடிய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது த வாலண்டரி பேசிஸ், அதாவது கிறிஸ்துவம் என்பது ஒரு தன்னார்வ அடிப்படையில் அமைக்கப்பட்ட
ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தரையும் உங்களையும் நேசிக்கிறீர்களா? நீங்கள் நித்திய காலத்திற்கும் தயாராக இருப்பதை இந்த உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20 வசனத்துல ஆண்டவருடைய ஒரு அழைப்பை நீங்கள் பாருங்கள். ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அப்ப ஆண்டவர் பாருங்க, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன். அப்போ ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஹூ சோ எவர் வில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவை கிறிஸ்தவம் என்பது விருப்பமுள்ளவன் எவனோ அவன் அந்த தண்ணீரை பருக கடவன், விருப்பமுள்ளன் எவனோ அவன் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வர கடவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சீராகவும் கற்பவராகவும் இல்லாத ஒருவன் ராஜ்யத்தில் அவருடைய சீஷராக என்ன செய்ய முடியாதுங்க, இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் இந்த ஹூசோ எவர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எக்ஸப்ட் த இன்ஃபேண்ட், குழந்தைகளை தவிர கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் இந்த காரியத்திற்கு ஒரு அழைப்பை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். அங்கே கை குழந்தைகள், அங்கே நன்மை தீமை அறியத்தக்க குழந்தைகள் இதற்கு விலக்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சில பிரிவினை சபையார்கள் சில நேரங்களில் குழந்தைகளை திராட்சை தோட்டத்தினுடைய உழைப்பாளர்களாக அவர்கள் சித்தரிப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்ய அநேக வேலையாட்களை அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். அப்ப அந்த வேலை செய்தவர்கள யாரு இல்லை அப்படின்னா குழந்தைகள் அதுல கிடையாது. அப்போ குழந்தைகள் என்பவர்கள் ஆண்டவருடைய அந்த வேலையில அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, நாளொன்றுக்கு நான் ஒரு கூலி தருகிறேன் என்கிற ஒரு அக்ரிமெண்டோட இவங்களை வேலைக்கு வர வைக்கிறார். அப்ப இந்த ஒரு அக்ரிமெண்ட், இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அங்கு தேறினவர்கள், அங்கு முதிர்ச்சியானவர்கள். ஆகவே இன்றைக்கு சபையில ஆண்டவருக்கு வேலை ஆட்களாக, ஆண்டவருடைய சபையில் அவருடைய விசுவாசிகளாக, விசுவாசத்துல கர்த்தரோடு இணையக்கூடியவர்கள் ஒரு போதுமான வயதை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை தீமை அறிய வேண்டிய ஒரு வயதை எட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக பிரிவினை சபையார்கள் குழந்தைகள் ஞானஸ்நானம் என்று குழந்தைகளுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து குழந்தைகளை கர்த்தருடைய சபையில ஒரு உறுப்பினர்களாக, ஒரு விசுவாசியாக, அங்கு வேலையாட்களாக அவர்களை கொண்டு வரக்கூடிய சில மத பிரிவுகள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, குழந்தைகளுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஏனென்றால் குழந்தைகளுக்குள் எந்த ஒரு பாவம் இல்லை. பாவம் இல்லாத குழந்தைகளுக்கு எதற்கு ஞானஸ்நானம்? அதே சமயம் ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும் என்றால் அவன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் குழந்தைகள் விசுவாசிக்கும் அளவிற்கு வயதுடையவர்கள் அவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை விசுவாசிப்பது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த குழந்தையானது ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் ஞானஸ்நானத்தினுடைய ஒரு பகுதி மனம் திரும்ப வேண்டும். அப்ப குழந்தைகள் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் கடந்த காலத்துல, அதற்காக அவர்கள் மனம் திரும்பப்பட? சரி, இதெல்லாம் விடுங்க. இறுதியாக ஞானஸ்நானத்துல செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் அறிக்கையிடுதல். கர்த்தரை அறிக்கை தன்னுடைய நாவுகளால் அறிக்கை செய்தவர்கள். அப்போ கர்த்தரை தன்னுடைய நாவுகளினால் அறிக்கை செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு திறன் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிற அளவுக்கு அவரை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? கிடையாது. இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தைக்கு ஒருவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். குழந்தை ஞானஸ்நானத்தை இன்னைக்கு அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கடவுளோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் வயதுடையவர்கள் அல்ல. they are infants. அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இந்த திராட்சை தோட்டத்தினுடைய வேலையில, இந்த ஒப்பந்தத்தில் நீங்க வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு குழந்தைகளை இணைப்பது அது கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்ததாக இந்த ஊமையில நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாரை வேலைக்கு எடுக்கிறார்? குழந்தைகளை அல்ல, மற்ற எல்லாரையும் அவர் எடுக்கிறார், விருப்பமுள்ளவர்களை எடுக்கிறார்.
அதே போல ஆண்டவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு தேடக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா, உழைப்பவர்களை அவர் தேடுகிறாரே அல்ல, மாறாக சர்வதிகாரிகளை அவர் தேடவில்லை. அதாவது சில நேரங்களில் திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய விருப்பம் உள்ளதான் கர்த்தர் தேடுகிறாரே தவிர, அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அதிகாரியாக, சர்வதிகாரியாக, மற்றவர்களுக்கு அதிகாரம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களை அவர் எதிர்பார்ப்பவர் அல்ல. உதாரணத்திற்கு தியோத்ரோப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் மட்டும் அதை செய்யாமல் இருந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு அவர் எதிர்பார்ப்பவர் அல்ல. அது மாத்திரமல்ல, அவர் சோம்பேறிகளை தன்னுடைய திராட்சை தோட்டத்துல இருக்க அவர் விரும்பவில்லை. அலட்சியமாய் இருப்பவர்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய கர்த்தர் விரும்பவில்லை. வெதுவெதுப்பான நிலையில் இருப்பவர்களையும் கர்த்தர் அங்கு இந்த வேலைக்கு அமர்த்த அவர் விரும்பவில்லை. மாறாக யார் உண்மையும் உத்தமமாய் அங்கு வேலை செய்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, அவர்களை மாத்திரமே கர்த்தர் அந்த வேலைக்கு தேடக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தனது திராட்சை தோட்டத்திற்காக வேலையாட்களை தேர்க்கிறார். அதுதான் திராட்சை தோட்டத்திற்கு தேவை என்பதை கர்த்தர் இங்கு அறிந்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய சபையிலும் கூட இப்படிதான் நடக்கக்கூடியதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நீங்க ஒரு இடத்திற்கு வேலை செய்யும் பொழுது அந்த வேலைகளை உங்களால சரியா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுக்கும். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த வேலைக்கு வந்து அநேகர் அங்கு வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க, வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவர்களுடைய அலட்சியத்தினால அந்த வேலைகள் முழுமையடைவது அங்கு நின்று போகலாம். அதே காரியங்கள் தான் இன்றைக்கு அநேக சபையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் கர்த்தர் இந்த ஊமையில் நமக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நேரத்தை வீணடிப்பதை அவர் விரும்பவில்லை. அவர் வேலையாட்களை, வேலை செய்கிறவர்களை அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்போது அவர்கள் ஒரு விலையை ஒப்புக்கொண்டார்கள். அது ஒரு நாளைக்கு ஒரு பணம். They have agreed for this agreement. One day one penny. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு புரிந்துகொள்ளுதலோடு, ஒப்புதலோடு அவர்கள் இந்த வேலைக்கு என்ன செய்கிறார்கள். அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், you work in my vineyard. என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய். அப்போ நாம சில நேரங்கள்ல வேலை செய்வது கூட முக்கியமல்ல, அந்த வேலை செய்வது எங்கு வேலை செய்கிறோம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் வேலை செய்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யாமல் மாறாக மற்ற திராட்சை தோட்டத்துல, கர்த்தர் நடாத மற்ற திராட்சை தோட்டத்துல வேலை செய்கிறார்கள். அவர்கள் தான் வேற யாரும் இல்லை, பிரிவினை சபையார்கள். கர்த்தர் ஸ்தாபிக்காத சபையில அநேகர் ரொம்ப பிரயாசத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், work in my vineyard. என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்னிடத்துல, நான் உங்களிடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், நீங்க வந்து என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யுங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு பணம் தரேன்னு சொல்றேன், நீங்க சரின்னு சொல்றீங்க, நீங்க அதுக்கு ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆனா நீங்க போய் வேலை செய்யக்கூடிய இடம் மற்றொரு தோட்டத்துல வேலை செய்கிறேன், என்னுடைய தோட்டத்துல இல்லை. அப்ப நீங்க நாளைக்கு திரும்பி வந்து உங்களுடைய பணத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பா நான் அதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் ஒர்க் இன் மை வின்யார்ட். அவை பிரியமானவர்களே, நாம எங்கு வேலை செய்கிறோம், எந்த தோட்டத்தில் வேலை செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதாமத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேலை செய்கிற இடம் மற்றும் ரட்சிப்பின் இடம் ஒரே இடம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திராட்சை தோட்டம் வேதம் சொல்லுகிறது, ஒரு சபை, ஒரு மனவாட்டி, ஒரு ராஜ்யம், ஒரே தேவனுடைய குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த ஒரு சபையில, அந்த ஒரு குடும்பத்துல, அந்த ஒரு ராஜ்யத்துல கர்த்தர் ஸ்தாபித்த அந்த சபையில உங்களுடைய வேலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த உண்மையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த முக்கிய பாடம் வசனம் 3-4. 3 மணி வேலையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று அவர்களுக்கு என்றான். அவர்களும் போனார்கள். பிரியமானவர்களே, முதல் முறை வேலையாட்களை அனுப்பும் பொழுது அங்க என்ன செய்யறாருங்க,
திராட்சை தோட்டத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் முறை அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களுடைய அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு கூலி அப்படின்ட்டு அனுப்புகிறாரு. இங்கே ரெண்டாவது முறை அவர் சந்திக்கக்கூடிய ஜனங்களை எத்தனை மணி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரங்கள் முக்கியமானதாக இருக்குது. இந்த 3ஆம் மணி நேரம் என்பது காலை 9 மணி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வேலையாட்களை அவர் சந்தித்த இடம் சந்தை வெளி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இந்த சந்தைகளில் தான் வேலைக்கு தேடி செல்பவர்கள் அங்கு போய் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவை இந்த 2வது முறை வேலைக்கு அனுப்புகிற இடத்துல இங்கு எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அந்த தோட்டத்துக்காரர் செய்யவில்லை அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க வேண்டும். 2 முக்கிய விஷயம். முதலாவது அனுப்புகிற இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒரு பணம்னு சொல்கிறாரு வித் அக்ரிமெண்ட். 2வதாக சொல்லும் பொழுது நீங்கள் போங்க, உங்களுக்கு எது நீதியோ அதை தருகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த காசு இவ்வளோ அப்படின்னு சொல்ல, ஆனால் உங்களுக்குரிய கூலியை நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது 3வதாக வசனம் 5லிருந்து 7வது வசனம். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். அப்போ இங்கே 3 நேரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று 6ஆம் மணி நேரம், அது நண்பகல் 12 மணி. 9ஆம் மணி நேரம் பிற்பகல் 3 மணி. 11ஆம் மணி நேரம் மாலை 5 மணி. அப்போது யூ see the டைம் டிஃப்ரென்ஸ். அதிகாலையில் ஒருத்தங்க போகிறாங்க, 9 மணிக்கு போகிறாங்க. நண்பகல் 12 மணிக்கு ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்க. மதியம் 3 மணிக்கு போகிறாங்க, மாலை 5 மணிக்கு போகிறாங்க. இவர்கள் ஒரே தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, இன் அ டிஃப்ரெண்ட் டைம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசப்பட்ட நேரங்களில் அந்த வேலைக்கு போகிறாங்க. முதல்ல போனவங்களுக்கு தான் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறேன். மற்ற 4 பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, எது நீதியோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அழைப்பை ஏற்று இந்த 5 முறையும் அவர் சந்தித்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த வேலைக்கு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவை இதில் ஒரு முக்கியமான உண்மை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த 5 ஜனங்களுமே தங்களுக்கு வேலை வழங்கப்பட்ட முதல் முறையிலேயே வேலைக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் சென்றார்கள். நான் நாளைக்கு வரேன், இல்லை நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு யாருமே சொல்ல கிடையாது. நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொன்னாங்க, உடனே அவர்கள் சென்றார்கள். ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஊமையை தவறாக எடுத்துக்கொண்டு அவர்கள் போதிக்கிற ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிவதை 11ஆம் மணி நேரம் வரை தள்ளி போடுவதற்கு ஒரு நியாயமான காரியமாக இதை பயன்படுத்துகிறார்கள். 9 மணிக்கு போகிறவனுக்கும் அதே சம்பளம் தான். அதே போல் மாலை 5 மணிக்கு போகிறவனுக்கும் அவன் வெறும் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருப்பான், அவனுக்கும் அதே சம்பளம் தான். நான் மாலையிலேயே போய்க்கிறேனே. பிரியமானவர்களே, இங்கு அப்படி சொல்லப்படவில்லை. இங்கு அவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட நேரத்திற்கு அவர்கள் அங்கு சென்றார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்களும் நானும் கூட நம்ம காலம் தாமதம் செய்யாமல் கர்த்தருடைய அழைப்பு நமக்கு வரும் பொழுது நாம் அந்த தருணத்தில் நாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் 99 வயதுடையவராக இருந்து அவரை கர்த்தருக்குள் என்ன செய்கிறாருங்க? அவர் மரிக்கிறார். அவர் 95 வயதாகி கர்த்தருக்குள்ள ஞானஸ்நானம் 95 வயது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி அவர் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்து மரித்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதாவது தங்களுடைய இறுதி வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று. பிரியமானவர்களே, அந்த ஒரு காரியத்தை இந்த ஊமை அங்கு உற்சாகப்படுத்தவில்லை. மாறாக நீங்கள் 95 வயதுல நீங்க எடுத்து ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அல்லது அதற்கு முன்பதாக நீங்கள் வாழ்க்கையில் அதற்கு முன்பதாகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் இந்த உண்மை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அவை இந்த ஊமை எதை காட்ட முயல்கிறது என்றால் சேவையின் கால அளவு, த லாங்குவிட்டி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். ஆகவே ஒரு முக்கிய உண்மையை நாம் பார்க்கும் பொழுது மரணப்படுக்கையில் மனம் திரும்புதல், டெத் பெட் ரிப்பெண்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு காரியம் முழுமையாக அங்கே நிராகரிக்கிறது, அதை ஊக்குவிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியலாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் எந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறோமோ அப்பொழுது நாம் வேலை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இங்கு சொல்லப்பட்ட இந்த வேலையாட்கள் ஒவ்வொருவருமே வெவ்வேறு மணி நேரங்கள் வருவதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வரக்கூடிய காலங்கள் வித்தியாசப்பட்டதாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய சபையிலும் கூட அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டதனுடைய காலங்கள் வித்தியாசப்பட்டதாக இருக்கலாம். ஒருத்தர் சிறு வயதிலே கர்த்தருக்குள்ளே வந்திருக்கலாம், வாலிப வயதில், சிறு வயது மீன்ஸ் வாலிப வயதில் வந்திருக்கலாம், அல்லது ஒரு 40 வயதில் வந்திருக்கலாம், 50, சில நேரங்களில் 60 வயதில் ரட்சிக்கப்படக்கூடியவர்களெல்லாம் கூட அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷம் எப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிறதோ அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைய ரட்சணை நாள் என்று சொன்னது பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலங்களில் நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு நாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் 20வது அதிகாரம் 8-10 வசனங்களில், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றால், அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். சரி, now is the time to give the rewards for their work. அவர்களுடைய வேலைக்கு கூலி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அப்போ இந்த கூலி வழங்கும் பொழுது அதிகாலையில் வேலைக்கு சென்ற மனிதர்கள் they have some big expectation, ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தின் மீது அவர்கள் ஆவலாக இருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? அவர்கள் கூலியை கொடுக்கும் பொழுது அந்த சாயங்காலம் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்த அந்த நபர்களுக்கு ஒரு காயின் தந்தாங்க. அப்படின்னா 1 மணி நேரம் சாயங்காலம் வந்து வேலை செஞ்சவனே ஒரு காயின் வாங்கும் பொழுது, நான் காலையிலிருந்து இருக்கிறேனே, கண்டிப்பாக எனக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவர்களுக்கும் கர்த்தர் எதை தான் தந்தாருங்க? அதே ஒரு கூலி தான் அவர் கொடுத்தார். ஆகவே இந்த ஒரு ஊமை நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாளின் இறுதி வரை யாருக்கும் நித்திய ஜீவனோ அல்லது கூலியோ கிடைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது கூலி தருவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த கூலியை அந்த நேரத்துக்கு முன்பதாகவே வீட்டெஜமான் தர கிடையாது. இறுதி வரை அந்த வீட்டெஜமான் என்ன செய்கிறாருங்க? அவர் அந்த வேலை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு தான் தரார். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிரெடிட், நம்ம ரிவார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய மரணம் வரை நம்ம விசுவாசத்தில் இருக்கும் பொழுது. நான் கொஞ்ச நாள் விசுவாசத்துலேருந்து நான் விழுந்து போயிட்டேன், இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நித்திய ஜீவனை தருவார்னு வெளிப்படுத்தல் 2:10 சொன்னது பிரகாரமாக மரண பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவனே ஜீவ கிரீடத்தை அவன் பெறக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன், அடுத்த நிமிடமே அவர்களுக்கு கூலி கிடைத்துவிடும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இதை தான் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நாம் இறுதி வரை உழைப்பவர்களுக்கு மட்டுமே கூலி அப்படிங்கிறத நாம் இதில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்ததாக வசனம் 11-12, வாங்கி கொண்ட வீட்டெஜமானை நோக்கி, பிந்தினவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் கஷ்டப்பட்டதை வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினோ என்று முறுமுறுத்தார்கள். அப்போ பாருங்க, இந்த காலையிலிருந்து வந்தவங்க ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் பகலில் என்ன செஞ்சோம்? கஷ்டப்பட்டோம். நாங்கள் வெயிலில் உஷ்ணத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாங்கள் அநேக காரியங்களை சகித்து கொண்டு இருந்தோம். ஆனால் இவன் சாயங்காலம் வந்தான், அவனுக்கு வேலைகளும் அதிகமாக இல்லை, அவனுக்கு வெயிலும் இல்லை, எந்த உஷ்ணங்களும் இல்லை. ஆனால் அவனுக்கும் கஷ்டப்படாதவனுக்கும் ஒரே சம்பளம், கஷ்டப்பட்ட எங்களுக்கும்
அதே சம்பளமா அப்படின்னு கேட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். என்ன, எங்களுக்கு அவர்களை சமமாக்கினீரோ என்ற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எங்களுக்கு கொடுத்த அதே கூலியை இவர்களுக்கும் கொடுக்கிறீரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை பற்றி வரும்போது ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். கூலியை நீங்கள் எப்படி தீர்மானிப்பீர்கள்? இன்றைக்கு நான் 30 நாட்கள், 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் நான் சபையில் உறுப்பினராக இருக்கிறேன். ஆனால் ஒருவர் சுவிசேஷத்துக்கு கேட்டு அவர் கீழ்ப்படிந்து நாளைக்கு அவர் மரிக்கிறார். அவர் நித்திய ஜீவனை சபைக்கு வந்த காலங்கள், விசுவாசத்தில் வாழ்ந்த காலங்கள் வெறும் ஒரு நாள். ஆனால் 20 வருடங்கள், 30 வருடங்கள் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். இந்த இருவருமே மரிக்கும் பொழுது 20 வருடம் இருந்தவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்குது. அந்த ஒரு நாள் கிறிஸ்துவராக இருந்தவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்குது. அப்போ இதில் என்ன பலன்? இதில் அவர்களுக்கு எப்படி நித்திய ஜீவனை கொடுத்தீர்கள் என்று நாம் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய முடியாதுங்க, நம்ம கேட்க முடியாது. பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்றாரு, அந்த ஆசிரியர் சொல்லும் பொழுது, நம்முடைய இளம் காலத்திலேயே நாம் படைத்தவரை என்ன செய்யணுங்க, தேட வேண்டும். கண்டிப்பாக நம்ம கர்த்தரை தேட வேண்டும். காலங்கள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்யணுங்க, நம்ம தேடி அதை தள்ளி போடாமல், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஆகவே நாம் காலத்தை தள்ளிக்கொண்டே போகும்போது நம் இருதயம் கடினப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆகவே இன்றைய ரட்சணி நாள் என்று சொன்ன பிரகாரமாக இவர்களுக்கு ஒவ்வொரு நேரங்களில் இவர்கள் வேலைக்கு வந்தாலும் ஒவ்வொரு நேரத்தில் அவர்கள் அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட அழைப்பின் நேரத்தில் நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிற நீங்கள் அவருடைய கூலி எப்படி தீர்மானிப்பீர்கள்? கால அளவை வைத்தா என்று சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அப்படி தீர்மானிக்கவே முடியாது. ஏனென்றால் வெளிப்படுத்தல் 2:10 சொல்லும் பொழுது, நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதீர்கள், நீங்கள் மரண பரியந்தம் விசுவாசத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன். அப்போ எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு கிடையாது. 20 ஆண்டா, 30 ஆண்டா, ஒரு வருஷமா, ஒரு வாரமா, டசன்ட் மேட்டர். பட் ஆர் யூ ஃபைட்ஃபுல் டில் யூ டை? நீங்கள் மரிக்கும் வரைக்கும் விசுவாசமாக இருப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் எப்போது உள்ளே வந்தாலும் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவர்கள் நித்தியத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியம் கால அளவை பற்றியதல்ல, இது உண்மையுள்ள தன்மை பற்றியது. இது மரணம் வரை உண்மையுள்ளதாக இருக்கும் அளவுக்கு என் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிறதை கர்த்தர் இந்த ஊமையின் மூலமாக நமக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய ஈவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே பாவத்திற்கினுடைய கூலியானது மரணமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை வரமோ அது நித்திய ஜீவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் தகுதியில்லாத ஒரு பரிசு அது இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன் என்பதை நாம் உணர வேண்டும். அவை கர்த்தருக்குள் நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த நித்திய ஜீவனை கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை அவர் நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:8 சொல்லும் பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் தந்தருள்வார். அப்போ பவுல் பாருங்க சொல்றாரு, பவுல் அநேக துன்பங்களை பட்டார், அநேக கஷ்டங்களை பட்டார், சுவிசேஷத்தை பிரசங்கத்தில் கர்த்தருக்காக அநேக பாடுகளை பட்டார். ஆனால் அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு நித்திய ஜீவன், நித்திய கிரீடம் எனக்காக இருக்கிறது, ஆனால் எனக்கு மாத்திரமல்ல அவருக்காக பிரயாசப்படுகிற யாவருக்குமே அதை அவர் தருவான்னு சொல்றார். பவுல் பட்ட பாடுகளை நான் பட போறதில்லை, பட் பவுல் பிரயாசப்படுறாரு, உனக்கும் அந்த நித்திய ஜீவன் வேண்டும். அவை கர்த்தருக்காக நம்ம எவ்வளவு செய்கிறோம், என்ன செய்கிறோம். பவுல் அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் பவுலுக்கு கொடுக்கக்கூடிய அதே நித்திய ஜீவனை கர்த்தர் யாருக்கு கொடுக்க போறாருங்க, எனக்கு கொடுக்க போறார். அவை நம்ம என்னென்ன செய்தோம்,
நாம் எவ்வளவு ஆண்டுகள் நாம் இருந்தோம் அப்படிங்கிறதில்ல, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம மரண பரியந்தம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் அந்த நித்திய ஜீவனை தரக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக 13-15 அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டத்துக்கு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார். அப்ப இங்க இந்த வீட்டெஜமான் ஒரு நல்ல கேள்வி கேட்கிறார். உனக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னனோ அதை நான் கொடுத்துட்டேன், இவர்களுக்கு என்ன விருப்பத்தை கொடுப்பேன்னு சொன்னனோ அதே மாதிரி என்னுடைய விருப்பத்தை கொடுத்தேன், நான் தயாளனா இருக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் தரேன், அதனால நீ என்ன செய்யாத, வன்கண்ணனாய் இருக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த வீட்டெஜமான் அவருடைய உடன்படிக்கை மீறவில்லை. முதல்ல வந்தவனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை கொடுத்தார், அதை தொடர்ந்து வந்தவனுக்கு என்ன கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை கொடுத்தார். அவர் தான் சொன்ன காரியத்தை கண்டிப்பா என்ன செய்தாருங்க, அவர் கொடுத்தார். நீ என்ன செய்யாதே, வன்கண்ணனாக இருக்காதே, நீ நான் கொடுப்பது தவறு என்று நீ சொல்லாத அப்படின்ட்டு அவர் சொல்றார். அடுத்ததாக மத்தேயு 20:14 இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். நீங்கள் நானும் பந்தயம் கட்டுவது தவறாக இல்லாதிருந்தால் இவர்கள் கண்டிப்பாக அங்கே இருந்திருப்பார்கள். அதே சமயம் இவரை பற்றி எனக்கு தெரியவில்லை என்று நாம் நினைத்த பலரும் அங்கே இருப்பார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வாக நினைத்த ஜனங்கள் அங்கே ஒருவேளை பரதேசியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் பரதேசியில இருக்க மாட்டாங்கன்னு நினைத்த மக்கள் அங்கே இருக்கலாம். இது இறுதி நாளில் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபைக்கு சொல்லும் பொழுது தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களும் உடைய சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் நீ செத்தவனாயிருக்க. ஆகவே பெயரளவில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, ஆனால் செத்தவர்களாக இருக்கிறாங்க. அதே போலதான் இன்னைக்கு அநேக பெயரளவில் கிறிஸ்துவலாக இருக்கிறாங்க, அவருடைய கிரியைகள் கிறிஸ்துவமாக இருக்கும், ஆனால் உண்மையா அவர்கள் செத்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பார்வைக்கு அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது போல தோன்றும், ஆனால் அவர்கள் உண்மையில் அப்படி இல்லை. 1 தீமோத்தேயு 5:27 சொல்லும் பொழுது, சில மனுஷனுடைய பாவங்கள் வெளிப்படையா இருந்து நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் பின் செல்லும். இன்னைக்கு அநேகருடைய பாவங்கள் வெளியரங்கமா நமக்கு தெரியும், ஆனா சிலரது தெரியாது. ஆனா நித்திய ஜீவன்ல அது கண்டிப்பா அது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ராஜ்யத்தின் மனிதர்களிடமிருந்து மிக குறைந்த பாராட்டுகளை பெறுபவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் ஆன்மீக ரீதியில அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய சபையில உள்ள சில அழகான அற்புதமான பெண்களை பற்றி நீங்க சிந்தித்து பாருங்க. அவங்க செய்யற வேலைகளுக்கு ஏற்ற ஒரு பாராட்டுகள் அவர்களுக்கு இந்த உலகத்துல இந்த சபையில கிடைக்கப்படலாம இருக்கலாம், ஆனால் நித்திய ஜீவன கர்த்தர் அவளுக்கு ஏற்ற ஒரு நன்மைகளை அவர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலை பற்றிய ஒரு தேசிய அளவிலான பயன்பாட்டை இங்கே கவனிங்கள். ரோமர் 1:14 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது, முன்பு யூதனுக்கும் பின்பு கிரேக்கனுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்பு யூதனுக்கும் பின்பு கிரேக்கனுக்கும். யார் முதலில் வருவார்கள் என்று நினைத்தோமோ அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். முதல்ல இருப்பவர்கள் அவர்கள் இறுதியானார்கள். புறஜாதியில் அவர்கள் மிகவும் மோசமாக யூதர்களால் கருதப்பட்டார்கள். ஆனால் பாருங்க, யூதர்களை காட்டும் அநேக புறஜாதிகள் கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13:46 தேவவசனத்தை முதலாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் தீர்த்து கொண்டபடியால் இதோ நாங்கள் புறஜாதிகள் இடத்திற்கு போகிறோம். அப்போ பாருங்க, முந்தினோர் பிந்தினோர் ஆயிட்டாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆயிட்டாங்க. யூதர்களுக்கு சுவிசேஷம் முன்பு சொல்லப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. ஆனா அவருடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அவர் கொடுத்தார்.
அவை பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். விசுவாச வாழ்க்கையில் இவங்க போவாங்கன்னு நம்ம நினைக்கிற சில பேர் அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் போக மாட்டார்கள் என்று நினைக்கிறவர்கள் கூட அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சரீர வெளிப்பாடுகளில் விசுவாசமாக இருக்கலாம். பட் அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் விசுவாச குறைபாடுகளோடு இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடைபெறும். ஆகவே the fight it's always about not longevity but it is about consistency. நம்ம எவ்வளவு நாட்கள் இருக்கணும் தெரியாது, பட் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து நித்திய ஜீவனை கத்த நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கிய பாடங்களை நாம் பார்த்து நிறைவு செய்வோம். முதலாவதாக, நாம் வேலையாட்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, நாம் சரியான திராட்சை தோட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, பிரசங்கி பெறுவதை விட அதிகமான நித்திய பலன்கள் சபையின் உறுப்பினர்களுக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். நான்காவது, கர்த்தருடைய சபையில் தூண்களாக தோன்றும் சிலர் கடைசியாக கூட இருக்கலாம். ஐந்தாவது, மனிதர்களால் புகழப்படாத சிலர் முதலாளிகளாக இருப்பார்கள். ஆறாவது, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் முதல் அழைப்பிலேயே வேலை செய்ய தொடங்கினார்கள். ஏழாவது, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்தார். எட்டாவதாக, மற்றொரு மீதான நமது மனப்பான்மையை நாம் கவனிக்க வேண்டும். 9, உழைப்பின் முடிவிலே நமக்கு கண்டிப்பாக கூலி வரும். 10வதாக, தேவன் தமது ஆசீர்வாதங்களை அவர் பொருத்தமாக கருதும் வகையில் நாம் வாழ முடியும். 11, நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. 12வது, கர்த்தருடைய சபையில் முன்னுரிமை கணக்கிடப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம 50 ஆண்டுகள் கர்த்தருடைய சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறோம், அதனால் எனக்கு இது தகுதியானது என்று நாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை அவர் தருவார். கர்த்தர் தாம் இந்த உவமை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.